ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் அண்ணா தான் செய்கிறாரு. ஸோ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தக்காளி, கொத்தமல்லி தழை, புதினா தழை, கேரட் பீன்ஸ் வெட்டினது, அப்புறம் மஷ்ரூம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், அப்புறம் 3 ஏலக்காய், ஸ்பைசஸ் எல்லா ஸ்பைசஸுமே பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, மராத்தி மொக்கு, அப்புறம் கசகசா, கடல் பாசி, அப்புறம் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சோயா சங்க் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நாங்கள் வந்து குக்கரில் தான் செய்கிறோம். ஸோ குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எல்லாமே அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. மராத்தி மொக்கு, அன்னாச்சிப்பூ, கசகசா, சோம்பு, அப்புறம் கடல் பாசி, அப்புறம் கிராம்பு, அப்புறம் இந்த பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறமா அது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் 4 பச்சை மிளகாயும் போட்டு கிளறிக்கோங்க. நல்லா ஒரு பொன்னிறமாக வர்றது வரைக்கும் இது பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட பிரியாணி இலை வந்து இல்லை, அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் போட்டோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எங்கள் அண்ணா செஞ்சது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. என்னதான் நம்ம மெனக்கெட்டு நம்ம செஞ்சாலும் நம்ம செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடவே முடியாது, நல்லாவே இருக்காது. பட்டு ஜென்ஸ் எதுவுமே இல்லாமல் போட்டு சமைக்கிறாங்க. ஆனாலும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அது எப்படின்னு தான் தெரியல. எங்கள் அண்ணாவும் அதே பார்த்திங்கன்னா அவரு ரெடி பண்ண ஒரு கரம் மசாலா பொடி தான். அது பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் தான் போட்டார். அதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நிஜமாலுமே. உங்களுக்கும் அந்த பொடி வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து எல்லாத்துக்குமே போடலாம். பிரியாணி, பிரிஞ்சி, நான்வெஜ் செய்கிற எல்லாத்துக்குமே போடலாம். இப்போ வந்து இந்த வெஜிடபிள், அப்புறம் காளான் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து இப்போ ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் போட்டு கிளறி விட்டதுக்கப்புறமா தான் ஆட் பண்ணணும். அது நீங்கள் அப்புறமே பாருங்கள். இந்த பொடியோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு அஃபர்டபுளாக தான் இருக்கும். இதில் வந்து நிறைய மூலிகை பொருள்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வேக விடுங்க. இதுவே தண்ணி விடும். அந்த தண்ணி வந்து சுண்டுனதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி போடணும். ஸோ அது வரைக்கும் இது வேகட்டும். ஏன்னா தக்காளி முன்னாடியே போட்டோம்னா அது வந்து தக்காளி டேஸ்ட்டு மாதிரி வந்துடுது, அதனால தான். ஸோ இப்போ நம்ம காய்கறியெல்லாம் முன்னாடி போட்டு நல்லா அது வெந்ததுக்கப்புறமா தக்காளி போட்டால் அது வேறு டேஸ்ட்டில் இருக்குது. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கான்னு. என்னோட ஹஸ்பண்ட் தான். பார்த்திங்கன்னா என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ நாங்கள் வந்து அன்றைக்கி வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ எங்களுக்காக தான் இது செஞ்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள், காய் நல்லா கழுவிட்டுருக்காங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த சோயா சங்க் வந்து எடுத்து போடணும். நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போவோம், அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி தான் எல்லாமே. ரொம்ப எப்படி சொல்லட்டும், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறதுனாவே ஒரு ஜாலி தானேங்க, ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தானேங்க. அதனால் எனக்கு ரொம்ப எங்களுக்காக அது வந்து சமைச்சாங்க. அண்ணா தான் செஞ்சார். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சீகக்காய் அப்புறம் கரம் மசாலா 2மே தயாரிக்கிறாங்க, ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இவங்களோட சீகக்காய் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இப்போது பரவாயில்ல, முடி வந்து கொட்டுறது ஸ்டாப் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இப்போ அந்த தண்ணி காட்டினோம் இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து சுண்டுனதுக்கப்புறமா தக்காளி போடணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருந்தது பார்த்தீங்களா, அந்த தண்ணியெல்லாம் சுண்டணும். அதே கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கோம். ஜீரக சம்பா பச்சரிசியில் 1.5 டம்ளர் போட்டிருக்கோம் நம்ம. அது வந்து ஊற வச்சிடக்கூடாது.
போடுறதுக்கு ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அதை வாஷ் பண்ணி போடணும், இல்லைன்னா குழஞ்சிரும் சாப்பாடு. இப்போது எல்லா தண்ணியும் சுண்டிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் ஜென்ஸு வந்து குக் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்து வீட்லேயுமே குக் பண்ணுறாங்க தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் குக் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ தக்காளி போட்டாச்சு, கிளறி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வைங்க. மூடி வச்சோடனே எல்லாமே அப்படியே ஃபுல்லாக வெந்துடும். அவ்வளோதான், பாருங்கள் இந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு உங்களுக்கு என்னென்ன பொடி வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா இவர் ரெடி பண்ண பொடி மட்டும்தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். இந்த பொடி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க வந்து இந்த பொடியில் வந்து இந்த பொடியில் பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை பொருட்களெல்லாம் போட்டு அரைச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஜஸ்ட்டு செம சூப்பராக இருக்குங்க. வாசம்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. வேணும்னா கேளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ரைஸ்க்கான தண்ணி வந்து நம்ம இப்போ ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொதிச்சதுக்கப்புறம் தாங்க இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். அந்த தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறமா புதினா தழையும் கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி வந்து களைஞ்சி உள்ளே போடுறோம். உள்ளே போட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம 1/2 டம்ளர் ரைஸுக்கான தண்ணியை தான் இப்போ ஊற்றுறோம். 1 டம்ளர் தான் ஊற்றுறோம். நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா உப்பு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா அந்த ஸ்டேஜ்லேயே உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் தண்ணி சுண்டினதுக்கப்புறமா உங்களுக்கு ஆயில் வந்து என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டுட்டு விசில் விடாமல் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே வச்சு வேக வைங்க. அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.